அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 146 அதில் 7, 8 என்கிற வசனங்களிலே நாம் கடந்து வரும் பொழுது உலகிலே அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, கல்வி மற்றும் உலக தாக்கங்களை நாம் நம்பி அதில் நம்முடைய உள்ளத்தை கொடுத்து விடாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் செல்வம் அல்லது செல்வாக்குகள் அல்லது மன்னர்கள், ஆளுகை, புகழ் எல்லாமே மங்கிவிடும். ஆனால் ஆண்டவர் மட்டுமே ஒடுக்கப்படுகிறவர்களை விடுவிக்கின்றார். ஒடுங்கி போகிறவர்களை ஆண்டவர் துதியின் ஆடைகளை கொடுக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் செயல்படுகிறார். பசியுள்ளவர்களுக்கு திருப்தியை கொடுக்கிறார், நிறைவை கொடுக்கிறார், குருடர்களின் பார்வையை திறக்கின்றார் என்று சங்கீதக்காரன் சொல்வது உண்மை அல்லவா? ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு மோசே மற்றும் பவுலின் வாழ்வை சான்று பகர்ந்து தொடர்ந்து நம்முடன் பேசி வார்த்தைகளினால் நம்மை உயிரூட்ட விரும்புகின்றார். யாத்ராகம புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தில் 11, 12 என்ற வாக்கியங்களிலே மோசே தன்னுடைய அந்த அரண்மனையில் அவருக்கு இருந்த செல்வாக்கு, அவர் பெற்ற கல்வி மட்டுமல்ல, தன்னுடைய உணர்வுகளை மையப்படுத்தி கோபத்தோடு கூட எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை, தன்னுடைய ஜனத்தில் உள்ள ஒருவரை கொலை செய்வதை கண்டவுடனே இவர் அவரோட வழக்காடுறதை கண்டவுடனே இவர் அந்த எகிப்தியனை கொன்று விடுகிறார் தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து. ஆண்டவர் அந்த இடத்தில் அவரோடு கூட தொடர்ந்து பேசுகிறார். மோசே அவரோடு பேச ஆரம்பிக்கிறார், பதிலளிக்க ஆரம்பிக்கிறார். அரண்மனையின் இன்பத்தை, செல்வத்தை, செல்வாக்கி விடுத்துவிட்டு தன்னுடைய ஜனங்கள் பேரில் யாருக்காக வைராக்கியத்தோடு, மாம்ச வைராக்கியத்தில் ஆண்டோடைய முழுமையான அந்த அவர் பேரில் நம்பிக்கையும் வைத்து அவருடைய திட்டத்திற்குரிய அழைப்பையும் உள்ளத்தில் எடுப்பதற்கு முன்னால் மாம்ச பலத்திலே சார்ந்ததை செய்தாரோ, அந்த பலமாக நினைத்ததை எல்லாம் விடுத்துவிட்டு ஜனங்களோடு கூட சேர்ந்து வாழ சொல்கிறார். ஆண்டவரை அவர் சந்திக்கின்ற அனுபவம் அடுத்த அதிகாரத்தில் யாத்ராகமம் 3 நாம் பார்க்கிறோம். அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்லும் பொழுது வனாந்திரத்தில் இந்த கஷ்டமான வாழ்வில் 80 வயதுக்கு பிறகு அவர் பார்க்கும் பொழுது முள்செடி போன்ற அனுபவம் தன்னுடைய வாழ்வு. ஆனால் அது பற்றி எறிந்தாலும் இலைகள் காய்ந்து போகிறது மாதிரி இல்லையே என்கிற மாதிரி அங்கே ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். பக்கத்திலே சொல்கிறார், மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, கால்களில் இருக்கிற செருப்பை உருவி போட. அவர் புரிந்து கொள்கிறார், பூமி அதனுடைய நிறைவு எல்லாம் ஆண்டவருடையது. அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி உலகிலெங்கும் ஒரு கதிரவன் எப்படி அப்படியே தோன்றி உதயமாகி சுடர்களை பரப்பி எங்கும் ஒளியை கொடுக்கிறாரோ, ஆண்டவருடைய நீதி ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருகிறது என்கிறதை உணர்ந்து கொள்கிறார். கால்களில் இருந்த செருப்பில் பாதரட்சியை கலற்றும் போது உள்ளத்தில் தோன்றுகிறது, இந்த ஆண்டவர் படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் வரலாற்றின் ஆண்டவர் என்கிறதை தொடர்ந்து உணர தொடங்குகிறார். அப்படி உள்ளத்திலே எனக்கு இந்த தகுதியே இல்லையே அவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழைக்கிறேன், நான் நடத்துகிறேன், நீயாக துணிவதல்ல என்று சொல்லி பார்வண்டத்தில் நீ போ என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தான் புரிகிறது, நீயாக சென்றுவிடுவியா, ஆண்டவர் நடத்துகிறார், பின்பற்று என்கிறதை உணர்ந்து ஆண்டவரையும் அவருடைய குறிக்கோளையும் திட்டத்தையும் உள்ளத்தில் எடுத்த பொழுது அவருடைய தீவிரவாதம் அவரிடத்திலிருந்து மாறி தாழ்மை பிறக்கின்றது. தாழ்மையில் அந்த தீவிரத்தை விட அதிகமான அர்ப்பணத்தோடும் தூர தரிசனத்தோடும் அவர் தன்னுடைய ஜனங்களை ஆண்டவருக்குள் அவருடைய நீதிக்குள் வழி நடத்த முடிகிறது. ஒருவேளை அவருக்கு கோபம் பிறகும் வந்திருக்கலாம். இந்த பாறையில் நீ செங்கோலை நீட்டு வந்து கோலை நீட்டுன்னு சொல்லும்போது தண்ணிக்காக ஞாபகம் இருக்குல்ல, எண்ணாகமத்தில் அது வருகிறது. அது கோலில் ஜனங்கள் இவ்வளோ தூரம் என்னிடத்தில் முறுமுறுக்கிறாங்களே, ஆண்டோடத்தில் கோபப்படுறாங்களே என்று சொல்லி அவர் கோபத்தில் பங்கெடுத்து
அடித்து விடுகிறார் என்பதனால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. ஆனால் அவர் அந்த நேபோ மலையிலே தன்னுடைய இறுதி நாட்களில் ஆண்டவரோடு கூட அந்த உறவிலே கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவரை இன்னும் பலப்படுத்துகின்றார். ஆண்டவரே அவரை அடக்கம் பண்ணது மாதிரி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீண்டும் அவருடைய குமாரனை உலகில் அனுப்பும் பொழுது மத்திய 17 நாம் பார்க்கிறோம் இல்லையா, மறுரூப மலையிலே அவர் கொடுத்த அந்த சான்றை குறித்து மீண்டும் தெளிவுபடுத்துகின்ற தரிசனம் சீடர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா இறைவாக்குகளும் எல்லா அறவொழுக்கத்தை சார்ந்த குறிப்புகளும் எல்லாமே இயேசுநாதருக்கு நேராகத்தான் நம்மை நடத்துகிறது என்கிறதை சான்றுபடுத்துவராக இயேசுநாதரோடு கூட மறுரூப மலையிலும் அவருடைய பிரசன்னத்தை சீடர்கள் பார்க்க முடிந்தது. அதே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையாக இருந்தார் என்று எபிரேயருக்கு முன் எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவர் அல்ல, அவர் தெய்வகுமாரன். அவர் தேவனுடைய ஆலயங்களாய் மூளைக்கல்லாய் நின்று தேவனுடைய ஆலயமாய் நம்மை ஆவியானவரோடு கூட இணைக்கிறவர் என்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லவா? பவுலின் வாழ்க்கை அது சவுலாக இருக்கும்போது அவருடைய வாழ்வு எப்படி பவுலாக மாறினதுங்கிறதை அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளில் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் தன்னம்பிக்கையின் ஆழத்தில் போகிறார். தன்னுடைய சமயம், தன்னுடைய ஜனம், இந்த மோசே மாதிரி, அதே மாதிரி தன்னுடைய அறிவு என்று அதை சார்ந்து கொள்கிறார். ஆனால் உண்மையை சத்தியங்களை இந்த அளவிற்கு மனதில் எடுத்தவர் உண்மையாகிய வாழ்வின் வழியாகிய ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. போகிறார் தமஸ்குவில்லை. அந்த அவர் தலையறிவில் வைத்திருந்த அந்த சட்டத்தின்படி அந்த அமைப்பில், இந்த யூத அமைப்பில் அன்றி ஜனங்கள் சேரவில்லை, கிறிஸ்துவின் அவரை பின்பற்றுகிறவர்கள் சேரவில்லை என்கிறக்காக அவர்களை துன்பப்படுத்த போகிற பாதைகளை அவருடைய பார்வை சரியில்லை, அவருடைய விஷன் சரியில்லைங்கிறதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவர் குருடாக பார்வையின்றி பயணம் செய்கின்றாய் என்கிறதை சுட்டி காட்டுகிறார். தமஸ்குவின் பாதையில் பார்வையற்றவராயிருக்கிறார். பிறகு தொடர்ந்து ஆண்டவர் அந்த சந்திப்பில் அவரோடு கூட வார்த்தையினால் பேசுகிறார். எளிய ஊழியக்காரர் அனனியா போன்றவர்களோடு வைத்து உரையாடுகிறார். ஆண்டோடைய வார்த்தைகள் தொட அவர் அந்த பார்வையை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய குருடு போன்ற பார்வையில் இல்லாத நிலை மாறி ஆண்டவரே ஒளி, அவர்தான் உண்மை சத்தியம் என்று சொல்லி அந்த உண்மையாகிய இல்லை சத்தியமாகிய ஒளியாகிய கிறிஸ்துவோடு கூட நடையிட தொடங்குகின்றார். தொடரும் பொழுது அவருடைய வாழ்வு, ஆண்டோடைய குறிக்கோள், அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. அவர் மூலமாக அநேகருடைய வாழ்விலே ஆண்டோடைய குறிக்கோளும் திட்டமும் நிறைவேறுகிறது என்கிறதை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இயேசு பாடுகளின் மத்தியிலே அவர் அந்த வாழ்வை, இந்த குறிக்கோள் நிறைந்த ஆண்டவரோடு உடன்படிக்கையை வைத்து வாழ்கிற நிறைவான நிலையான வாழ்வை நமக்கு பகரும்படியாய் கல்வாரி சிலுவைக்கு நேராக அதனுடைய கிரயத்தை கொடுத்து நம்மை விடுவித்து நம்மை வழி நடத்தும்படி கடந்து வருகின்றார். கண்மூடி நாம் ஜெபிப்போம். எங்களுடைய கண்களின் பார்வையை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை குமாரன் கிறிஸ்துவை போல இருதயத்தில் பதிக்க, உம்மை முழுமையாய் பற்றிக்கொள்ள, உம்முடைய இதயத்திலிருந்து தெளிவாகுகின்ற உம்முடைய வார்த்தை, வாழ்கின்ற வார்த்தை கிறிஸ்துவின் மூலமாய் தெளிவாகுகின்ற உம்முடைய திட்டத்தை, குறிக்கோளை தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள இப்பொழுதும் நீர் கிருபை செய்கின்ற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அந்த அறிவு, எங்களுடைய சமயம், எங்களுடைய செல்வாக்கு என்றெல்லாம் நாங்கள் ஜனத்திற்காக நாங்கள் என்னமோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நீங்கள் இயேசு சுவாமியின் மூலமாக தெளிவுபடுத்தினீங்க அல்லவா? இந்த கடைசி காலங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்துகிறோம். இப்போது கூட
நாட்டுக்கு நாடு என்றெல்லாம் உலகளவில் நாங்கள் பேரில் வைத்திருக்கின்ற அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாய் அதை எங்களுடைய தலை அறிவிலேயே வைத்துக்கொண்டு பிறரை அழிக்க துடித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. நம்முடைய குமாரன் கிறிஸ்துவை கூட நாங்கள் தொடர்ந்து இணைந்து இந்த சிலுவை பாதையிலே நாங்கள் தொடர எங்களுக்கு கிருபை கொடும். அப்போது ஆண்டவரே, நீங்கள் சொன்னது மாதிரி நம்முடைய ஆளுகைக்குள்ளால் நின்று நாங்கள் செயல்படுவோமே. மனம் திரும்பி அந்த நல்ல செய்தியில் நம்பிக்கையை வைத்து நம்முடைய ஆளுகையிலே தொடரும் அந்த கிருபையை ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு தாரும். கரங்களில் எங்களை தாழ்மையாய் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய அந்த வாழ்வழிக்கும் பாத்திரங்களாய் உம்முடைய நீதி, உம்முடைய மன உருக்கம், உம்முடைய சமாதானம் பிறருக்கு சென்றடையத்தக்க உம்முடைய கருவிகளாக எங்களை மாற்றும். அப்பேற்பட்ட உம்முடைய ஆளுகைக்கு அடையாளங்களாக எங்களை ஆக்கும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு கேட்கின்றோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.